வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை பூசணி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் வாங்கிக்கலாம். மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம போய் வாங்குவோம்ல, அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே பொருட்களை கொண்டு சேர்த்துருவாங்க. இப்போ பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல உள்ள சூடு குறையும். நம்ம உடம்பு எப்போவுமே நீர்ச்சத்து இருக்கிற மாதிரியே வச்சுக்கும். நம்ம உடம்பு குளிர்ச்சி தன்மை பெறும். சரிங்களா? இந்த பூசணிக்காயை குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால செரிமான அமைப்பு சரிங்களா, நம்ம உடம்புல இருக்க செரிமான குடல் என்னது ஆரோக்கியமாக இருக்கும். பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் கட்டுப்படும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இந்த பூசணிக்காய் அடிக்கடி சேர்த்துட்டோம்னா அவங்க சர்க்கரை ஒரு நார்மலாக கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உடல் எடையை குறைக்க உதவுது இந்த பூசணிக்காய். இது பூசணிக்காய் இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். செரிமானம் ஆகிறதுனால இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும், மலச்சிக்கலை தடுக்கிறது. இதில் பூசணிக்காயில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஓகேங்களா? இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் பூசணிக்காய் அடிக்கடி சாப்பிட்டோம்னா இதய சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது. நீரிழிவு நோய் சரி பண்ணுறதுக்கு இந்த பூசணிக்காய் சாறை அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சி கொண்டு வரதுக்கு இந்த பூசணிக்காய் சாறு ரொம்ப ரொம்ப உதவுது. எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூசணிக்காய் சாப்பிட்டு பலம் பெறலாம். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா இந்த பூசணிக்காய் சாறு கொடுக்கறதுனால கற்கள் கரைஞ்சிக்க உதவுங்க. இரத்த சோகை உள்ளவங்க இந்த காயை அடிக்கடி சாப்பிட்றதுனால இந்த இரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காய் சாறு மட்டும் இல்லை, பூசணிக்காய் விதையும் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. இந்த பூசணிக்காய் விதை ஆண்மை குறைபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருது. அதுக்கு மட்டும் ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் வெள்ளைப்படுதலை தடுக்கிறது. நன்றி.